Hi friends, welcome back to my channel King of Lottery. ஃப்ரீ கெஸ்ஸிங் குத்துன்னு இருக்கிறேன் ஒவ்வொரு நாளுமே. தொடர்ந்து நம்மளோட வீடியோ வந்து பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். புதுசாக வர நண்பர்கள் வந்து நம்மளோட கிங் ஆஃப் லாட்ரி சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா வந்து நம்ம டெய்லியும் ஒவ்வொரு நாளுமே வந்து வீடியோஸ் போட்டுன்னு இருக்கிறோம். அதுக்கு உங்களுக்கு தெரியல அப்படின்னா லாஸ்ட் வீடியோஸ் எல்லாம் போயிட்டு பாருங்கள். எத்தனை வின்னிங் கொடுத்துருக்குறோம், எத்தனை வந்து கெஸ்ஸிங் நம்பர் கரெக்டாக கொடுத்துருக்குறோம். நான் யூஸ் ஆகிற மாதிரி எனக்கு வந்த ஒரு பலன் வந்து எல்லோருக்கும் கிடைக்கணுன்ற ஒரு நல்ல மைண்ட் செட்டில் தான் வந்து இந்த யூடியூப் சேனலை ஸ்டார்ட் பண்ணுன்னு ஆல்ரெடி உங்களுக்கு சொன்னேன். அந்த மாதிரி நீங்கள் வந்து நம்மளோட யூடியூப் சேனலுக்கு வர்ற வீடியோ வந்து ரொம்ப ஷேர் பண்ணவங்க எல்லோருக்குமே நன்றி. லாஸ்ட்டு வீடியோஸில் நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. என்எஸ்கே தளபதி, டோன்ட் வரி நண்பா, அப்புறம் சங்கீதான்றவங்க வந்து ஏபி, பிசி, ஏசி வந்து தனித்தனியாக கொடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க. அப்புறம் வந்து வெற்றிவேல் அப்படின்றவர் வந்து சிங்கிள் போர்டு வந்து கரெக்டாக கொடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க. கண்டிப்பாக நண்பா, சிங்கிள் போர்டு நம்பர் கண்டிப்பாக வந்தால் நான் கண்டிப்பாக கொடுப்பேன். எல்லா நாளுமே வின்னிங் குத்துருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது தான். ஒரு நாள் முன்ன பின்ன வின்னிங் வரும், ஒரு சில நாள் பிசி பாஸ் ஆகும், ஒரு சில நாள் 3 டிஜிட்டே பாஸ் ஆகும், அந்த மாதிரி வரும். சரிங்களா, எல்லா நம்பரும் கொடுத்துட முடியாது. அதேமாரி லாயர் விஜய் போட்டிருந்தார். வெற்றிவேல் அப்படின்றவர் நான் சிங்கிள் போர்டு விளையாடுறேன், எங்களுக்கு கரெக்டாக கொடுங்க அப்படின்ற மாதிரி. மணிகண்டன் அவர் வந்து மல்லிகா கண்டியப்பன் அவர் வந்து தோல்வி வந்து நிரந்தரம் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அப்புறம் லக்ஷ்மண் செல்வி வந்து நான் டெய்லி உங்கள் வீடியோவை ஷேர் பண்ணிகிட்டு இருக்கேன் நண்பா அப்படின்னுங்க, ரொம்பவே நன்றி. சகாதேவன் அப்படின்றவர் அவரோட கெஸ்ஸிங்கை போட்டிருந்தார். அதுக்கு வந்து ரிப்ளை வந்து கொடுத்துருந்தார் யாரோ ஒருத்தர், அவரோட ஃப்ரெண்டு என்னன்னு தெரியல, கணபதினு செப்பல் போட்டுட்டு ஏதோ சிரிக்கிற மாதிரி போட்டிருந்தார். ஓகே தான், இது விளையாட்டாக இருந்தால் மட்டுமே ரசிக்கிறதுக்கு தோணும். ஓரளவுக்கு அது சீரியஸாக போச்சுன்னா ஒரு மாதிரி மனஸ்தாபம் வந்துடும். அது நம்மளுக்கு தேவையில்லாதது. முடிஞ்ச அளவுக்கு நம்ம செய்கிற விஷயம் வந்து ஒரு 4 பேருக்கு நல்லதாக இருக்கட்டுமே. சரிங்களா, முடிஞ்ச அளவுக்கு நான் என்னுடைய கெஸ்ஸிங் கொடுக்குறேன். உங்களால் முடிஞ்சதை நீங்கள் கெஸ்ஸிங் போடுங்க. உங்களோட குரூப்பில் வந்து நம்மளோட லிங்கை எடுத்துகிட்டு போயிட்டு போடுங்க, நிறைய பேர் வந்து பார்க்கட்டும், அதனால் அவங்க வின்னிங் வாங்கட்டும். சரிங்களா, இது ஒன்றும் ட்ரிக்ஸ் வீடியோ கிடையாது. இப்போ இல்லைனாலும் எப்போ வேணாலும் பார்த்துக்கலாம், எப்போ வேணாலும் நம்ம வந்து ட்ரிக்ஸை வச்சு எடுத்து டிக்கெட் போட்டு வின்னிங் வாங்கி சம்பாதிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்கிறது. இது வந்து ஒவ்வொரு நாளுமே இந்த பாருங்கள், 13ஆம் தேதி 14ஆம் தேதி அப்படின்ட்டு டெய்லியுமே போடுற ஒவ்வொரு நாள் அன்னைக்கு உரிய இந்த வீடியோ. சரிங்களா, அதனால் அன்னன்னைக்கு போடுற வீடியோவை நீங்கள் கட்டாயம் உங்களோட குரூப்பில், அதாவது எப்பா எனக்கு வந்து நல்ல மனசு இருக்குதுப்பா, நான் வந்து எல்லாருக்கும் ஷேர் பண்ணணும்னு எனக்கு ஆசையாக இருக்குது, நான் ஷேர் பண்ணுறேன், என்னால் ஒரு 4 பேர் நல்லா இருந்தால் போதும் அப்படின்னு நினைக்கிறவங்க மட்டும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். சரிங்களா, ஏன்னா நானே அந்த ஒரு மைண்ட் செட்டில் தான் ஆரம்பித்தேன். எங்கள் அண்ணன் வந்து வாங்க வின்னிங் வாங்கலாம் அப்படின்ற ஒரு சேனல் வந்து ட்ரிக்ஸ் மூலிமா ஒரு நிறைய பேருக்கு ஒரு நல்ல உதவி செஞ்சுன்னுக்கிறாரு. அந்த ஒரு மைண்ட் செட்டில் நானும் இப்போ செஞ்சுன்னுக்கிறேன். சரிங்களா, இந்த ஜூன் மாதத்தில் இது ஜூலை மாதத்தில் 7ஆம் மாதத்தில் வர ஒரு ஃபார்மேட்டில் வந்து எடுத்து நம்பர் கொடுத்துன்னு இருக்கிறேன். நிறைய பேர் வின்னிங் வாங்கினீங்க, ரொம்பவே சந்தோஷம். சரிங்களா, ரொம்ப பேசி போர் வச்சுட்டேன், வாங்க நம்ம வீடியோவில் போயிடலாம். சரிங்களா, 14ஆம் தேதிக்கான கெஸ்ஸிங் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து எப்பவுமே சிங்கிள் போர்டு விளையாடுறவங்களுக்கு இது நான் உங்களுக்கு காட்டுறேன், எழுதி காட்டுறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டில் வந்து ஏ போர்டு, பி போர்டு, இது சி போர்டு. சரிங்களா, அப்படியே உங்களுக்கு கிட்ட காட்டுறேன் பாருங்கள். ஏ போர்டு, பி போர்டு, சி போர்டு. இதில் வந்து ஏ போர்டில் என்ன நம்பர் வரத்துக்கு அதிகமான ஒரு கெஸ்ஸிங் இருக்குது அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா 9 வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது. பி போர்டில் 5 வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது. சி போர்டில் 2 வரத்துக்கான வாய்ப்பு ரொம்பவே அதிகமாக இருக்குது. இது வந்து சிங்கிள் போர்டு விளையாடுறவங்க அவங்களுக்கு சொந்தமாக நம்ம நண்பர் ஒருத்தர் கமெண்ட் பண்ணி தரல, அவருக்கு சிங்கிள் போர்டு விளையாடுங்க நண்பா, உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். கம்மியாகவே போட்டு விளையாடுங்க, கம்மியாக போட்டு வின்னிங் வர்றதில் வச்சு அதுக்கப்புறமா நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகலாம். எடுத்த உடனே நம்ம 10வது படிக்கட்டு வந்து
காலை வச்சு தாண்டணுன்னா ரொம்ப கஷ்டம். அகலமாலாம் விரிக்க தேவையில்ல, சரிங்களா. அதுக்கு ஏற்ற மாதிரி டிக்கெட்டு நீங்கள் கம்மியாக போட்டுக்கோங்க. அடுத்தது ஏபி, பிசி, ஏசி. அந்த சங்கீதா அப்படின்ட்டு ஒருத்தங்க கமெண்ட் பண்ணியிருந்தாங்களே, அவங்களுக்கான இது தான். இது வந்து தனித்தனியாக தான். ஏபியும் அதே நம்பர் தான், பிசியும் அதே நம்பர் தான், ஏசியும் அதே நம்பர் தான், சரிங்களா. அதனால தான் உங்களுக்கு டோட்டலாக புரியணுன்றதால இந்த மாதிரி சேர்த்து எழுதுனேன். இப்போ ஏபி, பிசி, ஏசி அதுக்கான நம்பர் என்ன அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா 14, 86, 46, 68, 64, 16, சரிங்களா. இதுதான் வந்து ஏபி, பிசி, ஏசிக்கான நம்பர், சரிங்களா. இது வந்து ஏபிக்கும் இதே நம்பர் தான், பிசிக்கும் இதே நம்பர் தான், ஏசிக்கும் இதே நம்பர் தாங்க. நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கோங்க, பொறுமையாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், சரிங்களா. அவங்க கமெண்ட் பண்ணதால் அவங்களுக்கு கொஞ்சம் புரிய வைக்கிறேன், சரிங்களா. அவங்க புரியறதுக்காக பொறுமையாக சொல்கிறேன், பார்த்துக்கோங்க. ஏபி, பிசி, ஏசி இதே நம்பர் தான், சரிங்களா. அடுத்ததாக நம்ம ஃபாலோ பண்ணுற என்ன நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் வீடியோவில் கொடுத்துருந்த அதே நம்பர் தான் 56, 65. இந்த நம்பர் தான் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்னும் இந்த இருக்கிற இந்த டேட்டுக்குள்ளே உங்களுக்கு அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இந்த மாதத்தில், சரிங்களா. இந்த மாதத்தில் அடிக்க வாய்ப்பு இருக்குது, சரிங்களா. அப்படியே உங்களுக்கு ஃபுல் வியூவில் காட்டுறேன் பாருங்கள். அப்படியே பார்த்துட்டிங்களா. அதுக்கப்புறம் வந்து நம்மளோட கதையின் ஆட்ட நாயகன், அதாவது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம 3 டிஜிட் தாங்க. லாஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா அதை சொல்ல மறந்துட்டேன். லாஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு நம்பரில் தாங்க மிஸ் ஆகிடுச்சு. பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். இதை பாருங்கள், உங்களை மார்க் பண்ணியே காட்டுறேன் உங்களுக்கு புரியணுன்றதால. ரிசல்ட்டு வந்து 784, 781 அடிச்சுக்கிறோம். ஆனால் ரிசல்ட்டு 784. இந்த ஒரு நம்பர் தாங்க மிஸ், தெரியுதுங்களா. லாஸ்ட்டு வீடியோவில் ஒரு நம்பர் தான் மிஸ். என்ன டேட்டு பார்த்தீங்கன்னா 13ஆம் தேதி. 13ஆம் தேதிக்கான கொடுத்த கெஸ்ஸிங்கில் ரிசல்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா 784. ஆனால் நம்ம கொடுத்துருக்குதுன்னு பார்த்தா 781. இந்த ஒரு நம்பர் தாங்க மிஸ்ஸு, தெரியுதுங்களா. இந்த ஒரு நம்பர் நம்ம மிஸ் ஆகி போச்சு. ஆனால் அடிச்சிருக்கணும்னு பார்த்தீங்கன்னா இந்த 781 தான் அடிச்சிருக்கணும். விடுங்க, அதுதான் சொல்கிறேனே, நம்ம கொடுக்குற கெஸ்ஸிங்கை வந்து எல்லா நாளுமே வந்துடுமான்னு கேட்டால் வர்றதில்லை. அதே மாதிரி அதிகமாக வரத்துக்கான ஒரு பாசிட்டிவான ஒரு கெயின் இருக்குது. ஒரு என்ன சொல்கிறதுன்னா, என்னால் அதிகமாக வந்து ஒரு வின்னிங் கொடுக்க முடியும். ஏதோ சிங்கிள் போர்டு பாஸ் ஆச்சுன்னா ஏபிபிசி பாஸ் ஆகாது, இல்லை ஏபிபிசி பாஸ் ஆச்சுன்னா இல்லை இந்த 3 டிஜிட் பாஸ் ஆகுது. அதான் சொன்னீங்களே, ஒன்று இது பாஸ் ஆச்சுன்னா இது பாஸ் ஆகாது, இதுவும் பாஸ் ஆகாது. இல்லை இது பாஸ் ஆச்சா 3 டிஜிட் பாஸ் ஆச்சுன்னா ஏபிபிசிஎஸ்சியும் சிங்கிள் போர்டும் பாஸ் ஆகாது. ஒன்று வந்தால் மற்ற 2 வராது. அதே மாதிரி இந்த ஒன்று வந்தால் இந்த 2 வராது. அதுதான் உங்களுக்கு ஒவ்வொரு வீடியோவில் நான் வந்து பதிவு பண்ணுறது, சரிங்களா. இப்போ வந்து நம்ம லாஸ்ட்டாக வந்து 3 டிஜிட் பார்த்துலாம். ஏபிசி 3 டிஜிட் ஃப்ரீ கெஸ்ஸிங். இதில் வந்து என்ன நம்பர் வரத்துக்கு ஒரு வாய்ப்பு அப்படின்னு சொல்லிட்டிங்கன்னா 370. இது உங்களுக்கு அப்படியே பாக்ஸ் டைப்லேயே உங்களுக்கு போட்டு காட்டுறேன். 307 073 037 703 730, சரிங்களா. இதுக்கு சப்போர்ட்டிங் என்ன நம்பர் வருது, இதுக்கு சப்போர்ட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சப்போர்ட்டிங்னா ஒரு எப்படி சொல்கிறதுனா, இப்போது ஒருத்தர் கீழே விழும்போது நம்ம கை கொடுத்து தூக்குறோம்ல, அந்த மாதிரி. அதுக்கு சப்போர்ட்டிங் என்ன நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 685. அதை பாக்ஸ் டைப்பு காட்டுறேன். 658 856
568 865 586. சரிங்களா? இது அப்படியே உங்களுக்கு ஃபுல் வியூவில் காட்டுற மாதிரி. இதுதாங்க 14ஆம் தேதிக்கான ஒரு கெஸ்ஸிங்கு. எனக்கு உங்களுக்கு மடக்கை காட்டிடுறேன். இதுதாங்க நண்பா, பார்த்து கரெக்டாக போட்டு விளையாடிக்கோங்க. போட்டு விளையாடுறத உங்களோட மைண்ட் செட்டுக்கு போட்டு விளையாடுங்க. இது என்னுடைய கெஸ்ஸிங்கு, என்னுடைய கெஸ்ஸிங்கில் வந்த ஒரு நம்பரு. உங்களோட மைண்ட் செட்டில் இதே மாதிரி வந்தால் போட்டு விளையாடுங்க. அதேமாரி விளையாடுறத பார்த்து கம்மியாக போட்டு விளையாடுங்க, அதிகமாக போட்டு லாஸ் பண்ணிக்காதீங்க. சரிங்களா? தொடர்ந்து நம்மளோட வீடியோவை கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா இது ஒவ்வொரு நாளுக்குரியது. நம்ம ட்ரிக்ஸ் வீடியோவோ இல்லை எந்த ஒரு அந்த மாதிரி ட்ரிக்ஸ் வீடியோவோ ஏதோ பேட்டர்னில் எடுக்கிற வீடியோவோ அந்த மாதிரி இருந்தால் பரவாயில்ல. சரிங்களா? அந்த ஒரு ட்ரிக்ஸை வச்சு நம்ம அப்படியே வருஷம் ஃபுல்லாக எடுத்துக்கலாம், வாரம் ஃபுல்லாக எடுத்துக்கலாம், மாதம் ஃபுல்லாக எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு சொல்லலாம். ஆனால் இது ட்ரிக்ஸ் வீடியோவோ எந்த வீடியோ கிடையாது. ஒவ்வொரு நாளுக்குரிய வீடியோ. அதாவது இந்த போனால் வராது அப்படின்ற மாதிரி அந்த நாள் போயிடுச்சுன்னா இந்த வீடியோ அந்தளவுக்கு ஜனங்களுக்கு, அதாவது மக்களுக்கு யூஸ் ஆகாது. சரிங்களா? அதனால் முடிஞ்ச வரைக்கும் நான் நல்லது செய்கிறேன், நீங்களும் என்னுடைய சப்ஸ்கிரைபர் நீங்களும் நல்லது செய்வீங்க அப்படின்ட்டு ஒரு நல்ல ஒரு நம்பிக்கையில் சொல்கிறேன். கண்டிப்பாக உங்கள் குரூப்பில் இருக்கிற வாட்ஸ்அப் குரூப்பில் இருக்கிற அந்த குரூப்பில் போய்ட்டு நம்மளோட வீடியோவை லிங்க் போடுங்க. நிறைய பேர் போட்டு வின்னிங் வாங்கட்டும், ஒன்றும் தப்பு இல்லை. ஒருத்தர் கடன் பிரச்சனைலேருந்து ஒருத்தர் கை குத்து நம்ம தூக்கணும், சந்தோஷம் நம்மளுக்கு கிடைக்கட்டுமே. நிறைய பேர் கமெண்ட் பண்ணிக்கிறாங்க, அதை பார்த்துட்டு நிறைய பேர் கமெண்ட் பண்ணுங்கள். சரிங்களா? தொடர்ந்து நம்மளோட வீடியோஸ்க்கு லைக் பண்ணுங்கள். மறக்காமல் ஸ்டார்டிங்லேருந்து இது வரைக்கும் லைக் பண்ணலை, கமெண்ட் பண்ணலைன்னா இப்போ பண்ணுங்கள். அப்படியே நம்ம புதுசாக சேனலை பார்த்துட்டிங்கன்னா நம்மளோட சேனலுக்கு இங்கே பெல் பட்டன் இருக்கும், அந்த பெல் பட்டனை ஒரு ப்ரெஸ் பண்ணுங்கள். சரிங்களா? இது உங்களோட பணம், உங்களோட துட்டு, உங்களோட முடிவு. சரிங்களா? நீங்கள் எடுக்கிறது தான். ஓகேவா? அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ ஸோ மச். பை.